ஆத்மா வணக்கம். நிறைய பேருக்கு தன்னுடைய கோபத்தால நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு நாள் சொல்லிட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே சடனா கோபம், உடனே அந்த இடத்துல கோவப்பட்டுருவாங்க. இதனால அவங்களுடைய பேரும் கெட்டு, இவங்களுக்கு மன நிம்மதியும் கெட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்பாங்க, நாம அந்த இடத்துல அப்படி பேசியிருக்க வேண்டாமே, நாம ஏன், நமக்கு இது தேவையா, நம்ம பாட்டு பேசாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த பொறுமை நிதானங்கிறது தவறிடும், கோபம் தான் முன்னாடி வரும். இப்படி நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதுக்குள்ள ஒரு சிறந்த மருந்து இருக்கா அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் மகான்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. மூச்சு காத்து அதை கவனிக்கிறது. டெய்லி கொஞ்ச நேரம் மூச்சுங்கிறது நமக்குள்ள ஓடுது. அந்த மூச்சு இந்த இடத்துல காற்று, இந்த இடத்துல மூச்சா மாறுது. காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அந்த காற்று இந்த இடத்துல மூச்சா மாறுற மட்டும்தான் நாம இருக்கோம். அப்ப அந்த மூச்சா மாறக்கூடிய அந்த இடத்த, அந்த மூச்சு நடக்கிற மூச்சை டெய்லி காலையில மாலையில ஒரு 40 நிமிஷம் பொறுமையா நிதானமா ஒரு இடத்துல உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தா மெல்ல 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 மனம் ஒருமுகப்படும். அப்ப இந்த கோபமும் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உடனே கோபப்பட்ட விஷயம் 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சுல ஏன் அந்த இடத்துல பொறுமையா போயிருக்கலாம். அந்த பொறுமை, அந்த கோபம் ஏற்பட்ட அந்த நிலையிலேயே நமக்கு கிடைக்கும். தன்னுடைய மூச்சால கோபத்தை, அந்த முன்கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.